என்றால் ஆரடி போதும். இந்த நிலமும் அந்த வானமும் இது எல்லோருக்கும் சொந்தம். அடி சொல்லடி ஞான பெண்ணே, உன்னை சொல்லடி ஞான பெண்ணே, சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி. ஐயோ ஐயோ உன் கண்கள், ஐயோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயோ. ஐயோ ஐயோ ஐயோடா ஐயோ, நீ என்னை கண்ட நேரத்தில் மின்சாரம் ஐயோ. சொட்டும் புள்ளிகளிலே அழகினிலே துடிக்கின்றாய் ஐயோ. எங்கெங்கும் கண்பிங்கம் கண்மூட்டவில்லை ஐயோ. இதில் எங்கெங்கும் எங்கும் வாய் பேசவில்லை ஐயோ. ஐயோ உன் கண்கள், ஐயோ உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயோ. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே, என் நினைவுகள் அங்கே. நீ எங்கே நினைவுகள் அங்கே, நீ எங்கே நினைவுகள் அங்கே. நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஹாய் ஹலோ வணக்கம் நேர்களே, எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கங்கள் மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியூடாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஸோ இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், வாரம் நம்ம நாட்டு கலைஞர்களோட அருமையான குரல்ல அதாவது வந்து தென்னிந்திய பாடல்களை உங்களுக்காக கொடுத்துட்டு வர்றது வள்ளுமை. அந்த வகையில இன்றும் கூட உங்களுக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாடல் வகைகளை எங்களுடைய நாட்டு கலைஞர்களுடைய இசையமைப்புலையும் அவர்களுடைய குரல்லையுமே வந்து இந்த கிழமையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு நாங்களும் தயாரா இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்னோட இன்றைக்கும்
கூட தொகுத்து வழங்குவதற்காக கலின்ஸ்டா இணைந்திருக்கிறார். வணக்கம் கலின்ஸ்டா. வணக்கம் அன்ராஜ், வணக்கம் நேர்களே. மற்றும் ஒரு கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மிக்க மகிழ்ச்சி. கச்சேரி ஆரம்பம் அப்படின்னு சொன்னாலே தனியான ஒரு எனர்ஜி வந்து எல்லாரிடமும் வந்துடும். என்னன்னு சொன்னா பாடல்கள் அப்படி இருக்கும். எங்களுடைய இசைக்கலைஞர்கள் வந்து உங்களுக்காகவே உங்களுக்கு பிடித்த பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. வளமை போலவே வந்து வித்தியாசமான பாடல்கள், எல்லா பாடல்களுமே வந்து நாங்கள் தரதுக்கு இருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் சிறுவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், முதியவர்களாக இருக்கட்டும், எல்லோருமே இருந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியா தான் எங்களுடைய நிகழ்ச்சி அமைஞ்சிட்டு இருக்கு. என்று சொன்னா புதிய பாடல்கள், பழைய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான பாடல்களை நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் எங்களுடைய நிகழ்ச்சிக்கும் ஆதரவு தந்துட்டு வருவீங்க. மென்மேலும் வந்து உங்களுடைய ஆதரவு கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்களுமே நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றோம். எங்களுடைய இந்த ஈழத்து இசை கலைஞர்களுடைய திறமைகளை வெளிக்கொணரும் முகமாக இந்த நிகழ்ச்சியுமே நாங்களுமே தந்துட்டு வரோம். இதுல நிறைய கலைஞர்கள் பங்கு பெற்றிட்டு இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் நிறைய இசை கலைஞர்களாக இருக்கட்டும், வாத்திய கலைஞர்களாக இருக்கட்டும், அல்லது வந்து பல்வேறு நபர்களுடைய ஒத்துழைப்பு வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சோ அந்த வகையில நாங்களுமே அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் ஆரம்பத்திலேயே சொல்லிக் கொள்கின்றோம். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த நிகழ்ச்சியில வந்து இன்றைக்கு யார் வந்து இணைந்திருக்க போகின்றார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ் பேண்ட் குழு அப்படின்ற பேண்ட் குழு தான் இன்றைக்கு நம்மளோட வந்து இணைஞ்சிட்டு இருக்க போறாங்க. ஸோ 2 வாரங்களாக அவங்க தான் கண்டினியூஸா வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரங்களும் அவங்களோட ஒரு அருமையான பெர்ஃபார்மன்ஸோட தான் இந்த நிகழ்ச்சி நகர்ந்து செல்ல தயாரா இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கும் கூட நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அந்த திறமையான கலைஞர்கள் யார், அதாவது பாடகர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் ரங்கநாதன், டப்ரீனா, அகிலன், கொன்சிகா, பூஜா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரையுமே வரவேற்றுக் கொண்டு அவங்களோட அருமையான குரல்ல தான் இன்றைக்கும் கூட பாடல்கள் அமைய பெற்றிருக்க போகின்றது. என்னென்ன பாடல்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடல்களாகத்தான் இருக்கும். நிறைய பாடல்கள் வந்து பழைய பாடல்களாக இருந்தாலும் இப்ப வந்து அது ரீட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. குறிப்பாக ஒரு படத்தை எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இப்ப குறிப்பாக குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்டார்ஸோட படங்கள்லயே வந்து அங்க அந்த காலத்து பாடல்களை காப்பிரைட்ஸோட இப்ப வந்து ரீட்ரெண்டிங் ஆக்குறது வளர்ந்து, அந்த வகையில கூட இன்றைக்கும் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில பழைய கால பாடல்களையுமே இப்ப புதிதாக உங்களுக்கு நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும். சோ பழைய பாடல்கள் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு தெரியும், அதாவது நிறைய அர்த்தங்களையும் நிறைய ஒரு வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களையும் கொண்ட பாடல்கள் அப்படின்னு சொல்லி, சோ அந்த பாடல்களோட சேர்ந்து இந்த காலத்து இளைஞர் ஜோதிகளுக்கு ஏற்ற மாதிரியான எனர்ஜெட்டிக்கான வைப் பண்ணக்கூடிய மாதிரியான வைப் மெட்டீரியல் சாங்ஸுமே கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். அந்த வகையில இன்றைய நிகழ்வினுடைய முதலாவது பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தால், நேயர்களே மீண்டும் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சி. நம் நாட்டு கலைஞர்களோட இசையமைப்புலையும் அவங்களோட குரல்லையுமே அழகான பாடல்கள், தென்னிந்திய பாடல்களை வந்து உங்களுக்காக நாங்க ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி தெரியும். ஸோ கண்டிப்பாக இதே மாதிரி அடுத்து வந்து ஒரு என்ன சொல்றது, இங்க இருந்த ஒருத்தவங்க ஒரு பெரிய மேடைக்கு போயிருந்தாங்க. ஸோ அங்க அவங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்த பாடல் தான் நாங்க இப்ப நிகழ்ச்சியில கொடுக்க போறோம். எஸ், என்ன பாடல் கலின்? நிச்சயமாக அன்ராஜ் சொன்னது போல வந்து இந்த பாடலை பாடி வந்து எத்தனையோ பேர் வந்து தங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று கூட சொல்லிக்கொள்ள முடியும். குயில் பாட்டு என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாடலாக இருக்கிறது. 1991ஆம் ஆண்டு ராசாவின் மனசுல என்கின்றதான திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல் ரொம்பவுமே அற்புதமான பாடலாக இருக்கின்றது. பாடல் வரிகளும் கூட அப்படியே மனசை வந்து உரிய வைக்கக்கூடிய வகையில் அந்த குரலும் இருக்கும், பாடல் வரிகளும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். இளையராஜா அவர்கள் வந்து இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பார். எல்லோருமே என்ஜாய் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு பாடல். சிறுவர்கள் கூட வந்து இதை கேட்டு அப்படியே அந்த குரலையே வந்து உறக்கத்துக்கு சென்று விடுவார்கள் என்று கூட சொல்லிக் கொள்ள முடியும். அவ்வளவுத்திற்கு வந்து இனிமையான பாடல் எங்களுடைய நிகழ்ச்சியிலுமே உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்கள் தர்றதுக்கு ரெடியா இருக்கிறார்கள். பார்க்கலாம். அதை கேட்டு ஓ செல்வதெங்கே மனம் தானே.
பார்க்க காலை சேர்க்க காத்து வளர்ப்பேன். கற்பகத்து புற்பதத்து பூவினை அற்புதங்கள் செய்யும் என்று சேர்த்து முடிப்பேன். மௌனம் போனதென்று புது கீதம் பாடுதே. வாழும் ஆசையோடு அது வாசல் தேடுதே. கீதம் பாடுதே, வாசல் தேடுதே. குயில் பாட்டு வந்ததென்ன இடமானே. அதை கேட்டு செல்வதெங்கே மனம்தானே. இன்று வந்த இன்பம் என்னவோ, இதை கண்டு கண்டு அன்பு பொங்கவோ. குயிலே போ போ, இனி நான் தானே. இனி உன் ராகம், அது என் ராகம். ஓகே, மீண்டும் நிகழ்ச்சியினோடாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். இது கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில நிகழ்ச்சியில் அடுத்து ஒரு தத்துவ பாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு அழகான பாடல், நிறைய அர்த்தங்கள், வாழ்க்கையினுடைய தாற்பயங்களை சொல்லக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான் அடுத்த நிகழ்ச்சியில கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களுக்கு புரிந்திருக்கும் என்ன பாடல் சொல்ல போகின்றேன் அப்படின்னு சொல்லி. நடந்தால் 2 அடி, இந்த பாடல் வந்துட்டு எல்லாரோடையுமே பர்சனலா கனெக்ட் ஆகக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான். அதாவது வந்துட்டு எங்களுக்கு கடைசியா மிஞ்ச போறது 6 அடி நீளம் தான். ஸோ அதுக்கு இவ்வளவு போராட்டங்கள், இவ்வளவு ஒரு சர்ச்சைகள், இவ்வளவு ஒரு துரோகங்கள் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விடயங்களை நாங்கள் வாழ்க்கையில கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். அதுக்கு எல்லாமே உதாரணமாகத்தான் இந்த பாடல் அமைய பெற்றிருந்துச்சு. கண்டிப்பாக இந்த பாடலுக்கு அப்புறம் நிறைய பேர் தங்களோட மனநிலைகளை மாற்றிக்கொண்டார்கள் அப்படின்னு கூட சொல்ல இயலும். அப்படின்னும் பொழுது நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்றது குறுகிய காலம். இதுக்குள்ள எதுக்கு இந்த அளவுக்கான ஒரு விரோதம், இந்த அளவுக்கான குரோதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் விடுத்து தங்களோட ஃபேமிலிஸோட, தங்களோட நெருங்கிய வட்டாரங்களோட அன்பாக இருந்த காலங்களும் இந்த பாடலுக்கு அப்புறம் மாறிச்சு அப்படின்னு கூட சொல்ல இயலும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு அர்த்தம் கொண்ட பாடல் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில தொடர்ந்தும் தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம். அந்த பாடலை பற்றின விளக்கங்களை கலின்ஸ்டா சொல்லுவாங்க. நிச்சயமாக அன்ற சொன்னது போல அந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றுமே மிக மிக தத்துவமானதாக இருக்கும். நாங்கள் நினைக்கின்றது போலதான் நாங்கள் வாழ்க்கையில வெற்றி பாதையை நோக்கி நகர வேண்டும் என்று சொல்லி நினைப்போம். ஆனால் மற்றவர்கள் எங்களால் பாதிக்கப்படுகிறார்களா என்பதை சிந்திப்பதில்லை. நாங்கள் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்தால் சரி என்பதற்காக பலரை வீழ்த்தி கொண்டு அல்லது அவர்கள் நேரடியான வகையில முன்னேறாமல் சில சமயங்கள்ல அவர்களை தாக்கி ஒரு மன ரீதியாகவும் சரி அல்லது உடல் ரீதியாகவும் சரி அவர்களை ஒரு தாக்கத்துக்கு உட்படுத்தி தாங்கள் மேலே வர நினைக்கின்றார்கள். அவ்வாறாக இருக்காமல் உண்மையிலேயே எங்களுடைய பாதையில், எங்களுடைய வாழ்க்கை பாதையிலே நாங்கள் மற்றவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் நாங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு கருத்துக்கள் இந்த பாடல் வருகின்ற கருத்துக்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அவ்வளத்திற்கு பல கருத்துக்களை உள்ளடக்கியதாக இந்த பாடல் இருக்கின்றது. நாங்கள் நடந்து செல்கின்ற போது எங்களுக்கு 2 அடி தான் தேவைப்படுகின்றது என்று சொல்லி ஆரம்பத்தில் தொடங்குகின்ற இந்த பாடல் முடிவு வரைக்குமே அவ்வளவு அற்புதமாக வரிகளை கொண்டு அமைந்ததாக இருக்கின்றது. இந்த பாடலுக்கு இசையமைத்திருப்பார் இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா பற்றி சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அன்றைய காலங்களில் அநேகமான பாடலுக்கு இவர் இசையமைத்திருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் அன்றைய காலங்களில் இன்றும் கூட இவருடைய குரல்களில் பாடல்கள் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அவ்வாறான பாடலை அவ்வாறு அன்றைய காலத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் எங்களுடைய நிகழ்ச்சியில் யார் பாடியிருக்கிறார்கள் என்றாச்சு. கண்டிப்பாக திலக் அவங்க தான் எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி என்ற இந்த பாடலை அழகான முறையில உங்க எல்லாருக்காகவுமே பாடுறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ அவங்கள நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கலாம். நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும். இந்த நிலமும் அந்த வானமும் இது எல்லோருக்கும் சொந்தம். அடி சொல்லடி ஞான பெண்ணே, உன்னை சொல்லடி ஞான பெண்ணே, சொல்லடி ஞான பெண்ணே,
உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி. ரெக்கையுள்ள குஞ்சு இது, கூடு ஒன்றும் தேவையில்லை. புத்தியுள்ள பிள்ளை இது, கெட்டு நிற்க போவதில்லை. தாயொருத்தி இருந்தால் ஒரு தந்தை உண்டு கேளம்மா. தந்தை ஒன்று இருந்தா பெத்த பாட்டியின்றி போகுமா? தெருவோரம் கிடந்தும் அநாதை இல்லை. உறவென்னை வெறுத்தால் தினம் தருவேன் தொல்லை. கெட்டாலும் பட்டாலும் உன் பேரன் நான். சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி. அணை கட்டி போரடித்த அப்பன் சுப்பன் காணவில்லை. அன்று முதல் இன்று வரை அக்கரமும் வாழவில்லை. வெட்ட வெட்ட வாழைதான் அது அள்ளி தரும் வாழ்வைத்தான். வெட்டி போட்ட மண்ணுதான் அதை கட்டி காத்தா பொண்ணுதான். நாம் வாழும் வாழ்வே அது சில காலந்தான். உறவோடு வாழ்ந்தால் அது பூக்கோலந்தான். கெட்டாலும் பட்டாலும் உன் பேரன் நான். என்னடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி. படுத்தால் 6 அடி போதும். இந்த நீளமும் அந்த வானமும் அது எல்லோருக்கும் சொந்தம். அடி சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. சொல்லடி ஞான பெண்ணே, உண்மை சொல்லடி ஞான பெண்ணே. நடந்தால் 2 அடி இருந்தால் 4 அடி, நடந்தால் 2 அடி. இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில் ஒவ்வொரு பாடல்களுமே வந்து உங்களுக்கு பிடித்த பாடல்களாக தான் நாங்களுமே தந்துட்டு இருக்கோம். அதிலும் குறிப்பாக வந்து எல்லா நேர் நெஞ்சங்களுமே வந்து ரசிக்கக்கூடிய வகையில பாடல்களுமே அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ அடுத்தும் கூட உங்களுக்கான ஒரு பாடலை நாங்களுமே தரலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். என்ன பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற போது எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்கிற திரைப்படத்திலிருந்து வெளிவந்த பாடல் தான் ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ என்கிறதான பாடல். நான் சொல்ற போது மேபி சென்டென்ஸா இருக்கலாம், பட் அது பாடுற போது ரொம்பவுமே அழகா அற்புதமா இருக்கும் இல்லையா ராஜ்? கண்டிப்பாக வந்து இந்த
பாடலை அகிலன் மற்றும் கொன்சி இணைந்து பாடியிருப்பாங்க. இந்த பாடலை கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே இந்த குரல்ல வந்து பாடல்கள் வந்து பிடிச்சிக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பாக இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட அருமையான பாடல்களை தொடர்ந்தும் தந்துட்டே இருக்கிறோம். அதை சொன்ன போலயே வந்து என்ன சொல்றது, ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயோ, இந்த பாடல் வந்துட்டு கேட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மெலடியும் இல்லை ஒரு குத்தும் இல்லை, ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு பாடல். ஸோ கேட்டுட்டு வைப் பண்ணக்கூடிய மாதிரியான ஒரு பாடல் தான் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இது ஒரு காதல் கலந்த பாடல் அப்படின்னும் பொழுது நிறைய க்ரஷ் இருக்கும், நிறைய உங்களுக்கு என்ன சொல்றது சைட் அடிச்சிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாமே வளர்மைதான். அப்படியே இருக்கும் பொழுது வந்து இந்த பாடல்களை கேட்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃபீல் குட்டா கொடுக்கும் இல்லையா? நிச்சயமா அன்றால் சொன்னது போல வந்து ரொம்பவுமே ஒரு ஃபீல் கூட்ட தரக்கூடிய ஒரு பாடலா தான் இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த பாடலை எங்களுடைய இசைக்கலைஞர்கள் பாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த பாடலை உதித் நாராயணன் மற்றும் சாலினி சிங் ஆகிய இருவருமே வந்து இணைந்து பாடியிருப்பாங்க. ரொம்பவுமே அற்புதமான சூப்பர் ஒரு பாடலும் கூட. நிகழ்ச்சியில உங்களுக்காக எங்களுடைய இசைக்கலைஞர்களும் பாட வருகிறார்கள். அவர்களையும் நாங்கள் மேடைக்கு வரவேற்றுக் கொள்கின்றோம். ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ, உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ. ஐயோ ஐயோ ஐயோடா ஐயோ, நீ என்னை கண்ட நேரத்தில் மின்சாரம் ஐயோ. சுடும் பிள்ளைகளிலே அழகினிலே தொடுக்கின்றாய் ஐயையோ. எங்கெங்கும் உன் பிம்பம் கண்மூட்டவில்லை ஐயோ, இதில் எங்கெங்கும் உன் இன்பம் வாய் பேசவில்லை ஐயோ. ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ, உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ. காலையில் தொடும்போது ஐயோ, மாலையில் தொடும்போது ஐயோ, ராத்திரி நடு ராத்திரி தொட்ட ஐயோ. குங்கும வாசனைகள் ஐயோ, சந்தன வாசனைகள் ஐயோ, என்னிடம் உன் வாசனை ஐயோ ஐயோ. கண்டு 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 வந்தவே கேட்குது கண்ணம் ஐயோ. காத்து மடல் அருகினிலே ஐயோ, பூனை முடி கவிதையும் ஐயோ. காதலுடன் பேசையிலே ஐயோ, பேச மறந்தாலே ஐயோ. மழை விட்டாலும் குளிரென்ன நீ வந்து போனதாலா, உயிர் சத்தாலும் சுகமென்ன நீ இன்பமான தேடா. ஐயோ ஐயோ உன் கண்கள் ஐயையோ, உன் கண்கள் கண்ட நேரத்தில் எல்லாமே ஐயையோ. Hallelujah, hallelujah, hallelujah.
பேசையிலே ஐயோ நாமத்தை கேட்கையிலே ஐயோ காதலில் கஞ்சாட்டைகள் ஐயோ ஐயோ நீ என்னை தேடையிலே ஐயோ நான் உன்னை தேடையிலே ஐயோ காதலில் கலைந்தால் ஐயோ கள்ள 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 பண்ணவே பேசிட்டும் கண்கள் ஐயோ கொலுசு ஆசையிலே ஐயோ நீ சொன்னது பாசை ஐயோ வானவரையானதெல்லாம் ஐயோ ஆறு சுவை கூடுது ஐயோ மல்லிகிட்டாலும் குளிரன்ன நீ வந்து போனதாலா சுகமென்ன நீ இன்பமான பேரா தரரும் தோம் தரரும் தோம் தரரும் தோம் தரரும் தோம் தரரும் தோம் தரரும் தோம் தரரும் இணைந்து கொண்டிருக்கின்றோம் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியின் வாயிலாக. நிகழ்ச்சியில உங்களுக்காகவே அடுத்தடுத்தும் சூப்பரான பாடல்களை தந்துட்டு இருக்கோம். சரி, எல்லாமே வந்து புதிய பாடல்கள், இடைக்கால பாடல்கள் அப்படின்னு சொல்லி கேட்காம ஒரு பழைய பாடலையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி என் மனசுக்கு தோணுது. சோ அது போல வந்து உங்களுக்காகவும் பாடல்களை தரதுக்கு ரெடியா இருக்கிறோம். அதிலும் அந்த திரைப்படத்தினுடைய பேரை கேட்டாலே வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்டா இருக்கு. மன்னிப்பு என்கிறதான ஒரு திரைப்படம். மன்னிப்பு என்ற பெயரை கேட்கின்ற போதே ரொம்பவுமே எப்படி இருக்கு, ரொம்பவுமே எதிர்பார்ப்பா இருக்கு அந்த பாடல் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறதுக்கு. அந்த பாடலும் கூட நீ எங்கே என் நினைவுகள் அங்கே. உண்மையிலேயே வந்து காதலர்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒரு வசனம் தான், நீ எங்க இருக்கிறாயோ அந்த இடத்துதான் என்ற நினைவு இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் உண்மையா அது தெரியல, பட் சொல்லிக் கொள்ளுவாங்க. அந்த பாடலை தான் எங்களுடைய நிகழ்ச்சியிலும் நாங்களும் தரத்துக்கு ரெடியா இருக்கிறோம். அந்த பாடலை டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் வந்து பாடியிருப்பார்கள். அவருடைய குரலுமே வந்து ரொம்பவுமே தனித்துவமான இந்த பாடல்ல வந்து ஓங்கி ஒலித்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்ள முடியும் இல்லையா? கண்டிப்பா கலின்ஸ்டா, நீங்க வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. அதுல ஒரு விடயத்தை சொல்லியிருந்தீங்க, நீ எங்கே உன் நினைவுகள் அங்கே அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் நிறைய காதலர்கள் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இதைத்தான் சொல்லுவாங்க, செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ உண்மையான காதலர்களும் இருக்கிறார்கள் தான். இருந்தாலும் கூட நிறைய இப்ப வந்து பார்க்கும் பொழுது இந்த 2K எல்லாம் வந்து, ஸோ நானும் ஒரு 2K தான், இருந்தாலும் வந்து நாம இப்ப வரைக்கும் சிங்கிளா தான் இருக்கோம். பட் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான உருட்டு கதைகளை விட்டுட்டு தான் இருக்காங்க. அதை தாண்டி வந்து இந்த நீ எங்கே நினைவுகள் அங்கே இந்த பாடல் வந்து கண்டிப்பாக பழைய காலத்துல எழுப்பட்ட பாடல். கண்டிப்பாக இந்த பழைய காலம் அப்படின்றது வந்து ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் சொல்லிடும். அந்த அளவுக்கு அழகான பல நினைவுகளை கொண்ட ஒரு காலங்கள். அதுல வந்து குறிப்பாக இந்த பாடல் வந்து அமைய பெற்றிருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய அர்த்தங்கள்ல நிறைய காதல் தத்துவங்களை இந்த பாடல் உள்ளடக்கித்தான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலையுமே ஓங்கி ஒலிக்கிறதுக்கு தயாரா இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த பாடலை யார் பாடுறதுக்காக இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்க போகின்றார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது எங்களினுடைய நாட்டினுடைய மூத்த பாடகர் அப்படின்றே சொல்லிக் கொள்ளையிலும் ரங்கநாதன் அவங்க தான் இப்ப எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து இந்த பாடல்களை உங்களுக்காக பாடி காட்டுறதுக்கு தயாரா இருக்காங்க. சோ பாடலை பார்த்துட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே
என் இருப்பிடம் உனது மனமல்லவா ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே என் நினைவுகள் அங்கே சிறகில்லையே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர சிறகில்லையே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர நீரலை மேலே தோன்றிய நிழலோ காதல் என்பது மறைந்து விடு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வு கொண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வு கொண்டு மாதத்தில் ஒரு முறை மறைவதுண்டு ஆசை நிலவும் காதல் மலரும் காலங்கள் தோறும் வளர்வதுண்டு நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நேயர்களே, இன்றைய தினமும் கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டிருந்து பல தரப்பட்ட பாடல்களை பார்த்து மகிழ்ந்திருப்பீர்கள். குறிப்பாக இன்றைய தினத்திலும் கூட இந்த பாடல்களை உங்களுக்காக வழங்கிய திலக், டப்ரீனா, அகிலன், ரங்கநாதன், பூஜா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து நாங்கள் ஸ்பெஷல் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோட அதுல ஒருத்தவங்களோட பேரை மறந்துட்டீங்க, கொன்சி அவங்களுக்குமே ஸ்பெஷலி நன்றிகளை கூறிட்டு நாங்களுமே நிகழ்ச்சியில இருந்து விடைபெறுவதற்கான நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி கரீன் சார், நிச்சயமாக நீங்க சொன்னது போல வந்து எங்களுடைய பாடகர்களுக்கு மாத்திரமல்லாமல் வந்து இசைக்கலைஞர்களுக்கும் நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய இந்த கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சிக்கு ஒளியொலியம் அமைப்பை வழங்கியவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு தொழில்பகுதியை வழங்கிய விதுஷாந்த் மற்றும் துவாரகன் ஆகிய இருவருக்குமே வந்து நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நாங்களும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்ல போன்றோம். இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைப்பு செய்த செல்வச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றிகளை குறித்து மற்றும் ஒரு நிகழ்ச்சியினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜா. Calix. Bye. Bye.